இப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்சியூமர் ஈக்விலிபிரியம். ஈக்விலிபிரியம் அப்படிங்கிறது ஒரு கன்சியூமர் வந்து எப்போ வந்து ஹை லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைகிறாங்க அப்படின்னு பார்க்குறது. ஹை லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கன்சியூமர் ஈக்விலிபிரியம் அடைகிறாங்க அப்படிங்கிறது. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இன்டிஃப்ரென்ஸ் கர்வ் வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் வேரியஸ் காம்பினேஷனில் வந்து நம்ம போடலாம் ஒரே டயக்ராமில். அப்படி பார்த்தோம் அப்படின்னா the consumer reaches equilibrium at the point where the budget line is tangent. Tangentனா நம்ம இப்போ வந்து பட்ஜெட் லைன் பார்த்தோம். ரெண்டு குட்ஸ் எடுக்கிறாங்க, அப்போ வந்து ஏவும் பியும் வந்து பி கனெக்டிங் டு ஏ ஏன்னு பார்த்தோம். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எப்போ வந்து இந்த மாதிரி வந்து கட் ஆகுதோ, இப்போ வந்து டச் ஆகுதோ அது இந்த பாயிண்ட் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் லெவல் ஆஃப் அந்த கன்சியூமர் வந்து ஹையர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைகிறாரு. இந்த பாயிண்ட் வந்து டச் ஆகுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து டேஞ்சன்ட் ஆன் இன்டிஃபரன்ஸ் கர்வ்னு சொல்லுவாங்க. அதே வந்து இந்த ரெண்டு ட்ரா வருதில்லை, இந்த கோடு வந்து டச் ஆகுதில்லை, ஐசி 1 ஐசி 2 டச் ஆகுதில்லை அப்படின்னு சொன்னால் வந்து இது வந்து இன்டர்செக்ட் தான் ஆகுதே தவிர டச் ஆகலை. இந்த மாதிரி இன்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து டச் ஆகலை. அதனால் இந்த இதான் வந்து மேக்ஸிமம் லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதே வந்து இதை விட ஐசி 3 தான் நம்ம வந்து இன்டிஃபரன்ஸ் கர்வில் வந்து மேக்ஸிமம் கன்சியூமர் ஈக்விலிபிரியம் டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் வந்து நம்ம வந்து ஐசி 4 வந்து நம்ம சொல்லலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கன்சியூமருக்கு அதுக்கு மேலே இன்கம் கிடையாது. இதுதான் வந்து அவரோட ஹை லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுக்கு பேசாமல் இவர் வந்து இந்த லெவல்லையே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடையலாமே, இதுக்கு கீழே போகலாமே, இல்லை எனக்கு ஹை லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வேணுங்கிறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து இந்த பாயிண்டில் தான் வந்து கன்சியூமர் ஈக்விலிபிரியம் அடைகிறாங்க, மேக்ஸிமம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைகிறதுனால இது வந்து டேஞ்சன்ட் இன்டிஃபரன்ஸ் கர்வ்னு சொல்கிறாங்க. ஓகேவா, த கன்சியூமர் ரீச்சஸ் an equilibrium at the point where the budget line tangent on indifference curve. T is the point of equilibrium as a budget line A and B is tangent on indifference curve IC3. The upper IC which implies maximum possible level of satisfaction. T is the point of equilibrium as budget line. budget line வந்து AB அப்படிங்கிறது தான், பிலேருந்து ஏ போகும், அதில் வந்து டேஞ்சன்ட் அப்படின்னு இன்டிஃபரன்ஸ் கர்வ் ஐசி 3 வந்து நம்ம சொல்கிறோம். ஓகேவா, அப்போ ஐசி விச் இம்ப்ளைஸ் மேக்ஸிமம் பாசிபிள் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, அட் ஈக்விலிபிரியம் பாயிண்ட் த ஸ்லோப் ஆஃப் ஐசி இன்டிஃபரன்ஸ் கர்வ் ரெஃபர்ஸ் டு மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன்னா ஒரு ஆப்பிள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கன்சியூமர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆப்பிள் 20 ஆரஞ்சஸ் எடுத்துக்கிறாரு. அதுக்கடுத்து செகண்ட் வந்து பார்த்தோம்னா 15 ஆரஞ்சு 2 ஆப்பிள்ஸ் எடுத்துக்கிறாரு. ஏன் அப்படின்னா ஆப்பிள் வந்து ஒரு கமாடிட்டிஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது, ப்ளஸ் வந்து ஆரஞ்சு வந்து 5 வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. அதுதான் மார்ஜினல் ரேட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் சொல்கிறோம். இந்த சப்ஸ்டியூஷனில் பார்த்தோம் அப்படின்னா மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷனில் தான் வந்து ரெஃபர் பண்ணுது ஐசி கர்வை. ஓகேவா, இந்த ஸ்லோப் ஆஃப் பட்ஜெட் லைன் ரெஃபர்ஸ் டு ரேஷியோ ஆஃப் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் டு ப்ரைஸ் ஆஃப் ஒய். அதாவது ப்ரைஸ் ஆஃப் எக்ஸுக்கும் ஒய்க்கும் பார்த்தோம் அப்படின்னா பிஎக்ஸ் டிவைடட் பை ப்ரைஸ் டிவைடட் பை ஒய் அப்படின்னு. தேர்ஃபோர் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு px divided by py1.